மாமா உள்ள வாங்க மாமா. வாங்க வாங்க மாமா, வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. நீங்க வருவீங்கன்னு அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலு எங்கம்மா? அவரு வெளியே போயிருக்காரு மாமா. வீட்ல அக்கா குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏன் மாமா சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க? உங்க வார்த்தையை மீறி கோர்ட்ல நான் போய் உண்மையை சொல்லிட்டேன். அந்த கோவம் இன்னும் போகல. உங்க தம்பியை மட்டும்தான் மன்னிப்பீங்களா? என்ன மன்னிக்க மாட்டீங்களா? இல்லம்மா, உன்னை மன்னிக்கிறதுக்கோ இல்ல உன் மேல கோவப்படுறதுக்கோ எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லம்மா. நியாயமா பார்த்தா நீதான் எங்க எல்லாரையும் மன்னிக்கணுமா. மாமா, ஐயோ என்ன இது? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. தப்பு இல்லம்மா. தப்பு பண்றவங்க பெரியவங்களா இருந்தாலும் மனசார மன்னிப்பு கேட்கறதா நியாயம்மா. நான், என் பொண்டாட்டி சுமதி அக்கா எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா இருந்தா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. இத்தனை சொந்தங்கள் இருந்தும் உங்களை தனியா விட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குமா. சாரிம்மா. ஐயோ மாமா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு கல்யாணம் நடக்கிற சமயத்துல அப்பா தவறிட்டாரு. அந்த விஷயம் தெரிஞ்சா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பயந்து தானே நீங்க அதை மறைச்சிங்க. மோகன் அங்கிளும் நீங்களும் அப்பா ஸ்தானத்துல இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க. என் மேலையும் என் வாழ்க்கை மேலையும் நீங்க வச்சிருக்கிற அக்கறையை புரிஞ்சுக்க அந்த ஒரு விஷயம் போதும் மாமா. இந்த கேஸ் விஷயத்துல கூட அண்ணி, அக்கா, மாமா, அத்தனை எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல எங்க மேல கோவப்பட்டிருக்காங்க. நான் வருத்தப்படுற மாதிரி நடந்திருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஆதரவா இருந்தது நீங்க மட்டும்தான் மாமா. அதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். கடைசியில நானும் தான் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டேன். உங்க சூழ்நிலை அப்படி மாமா. அக்காவுக்காகவும் உங்க குழந்தைங்களுக்காகவும் நீங்க அந்த முடிவை எடுத்தாகணும். நான் அந்த நிலைமையில இருந்தா கூட நானும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். நீங்க அதுக்காக கில்ட்டியாகவோ சங்கடமாகவோ ஃபீல் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். எங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிற பக்குவமும் பெருந்தன்மையும் உனக்கு இருக்குமா. ஆனா எங்களுக்கு தான் அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுமா. முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது மாமா? அந்த பாவிங்களாலதான் இன்னைக்கு நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் திசையில செதறி போயிருக்கோம். நம்ம குடும்பத்தை இந்த நிலைமை காலாக்கின அவனுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது மாமா. எந்த கோர்ட் அவனுங்களை நிரபராதின்னு தீர்ப்பளிச்சதோ அதே கோர்ட் அவங்க குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதணும். பண்ண பாவத்துக்கு அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுக்காக தான் நாங்க இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சோம். இது வெறும் போராட்டம் இல்ல மாமா, பொய்க்கும் சத்தியத்துக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். நியாயத்துக்காக நம்ம நடத்துற வேள்வி. சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக சட்டத்தை மீறி நாங்க சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எங்க போராட்டத்துக்காக நீங்க ஆதரவா எப்பவும் இருப்பீங்களா மாமா? இருப்பீங்களா மாமா? நிச்சயமாமா. ஒரு லாயரா மட்டும் இல்ல, உன்னோட வெல்விஷரா ஒரு மனுஷனா என்னாலான உதவிகள் எல்லாத்தையும் நான் உனக்கு செய்வேமா. ஆனா அதுக்கு முன்னால எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமா. இந்த யுத்தத்துல
நம்மளால ஜெயிக்க முடியும் நீ நம்புறியாமா? முழுசா நம்புறேன் மாமா. எங்களை அவனுங்க ஓட ஓட விரட்டி அடிச்சப்ப கூட ஒதுக்கி போயிடலாம் தான் நினைச்சோமே தவிர திருப்பி அடிக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா அவனுங்க வீடேறி வந்து எங்களும் பார்த்து சிரிச்சானுங்க. உங்களை ஜெயிச்சுட்டோம் பாருங்கன்னு திமிர ஆணவமா சிரிச்சாங்க. அந்த சிரிப்பை என்னால மறக்கவே முடியல. அயோக்கியங்களை சிரிக்க விட்டுட்டா நம்மள மாதிரி மனசாட்சிக்கு பயப்படுற மனுஷங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும் மாமா. அவங்க இனிமே சிரிக்கவே கூடாதுன்னு அப்பதான் நான் முடிவு பண்ண. அவங்க ஒவ்வொருத்தரையும் கதற வைக்க காய நகர்த்த ஆரம்பிச்ச. நீங்களும் வந்துட்டா எங்களுக்கு யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் மாமா. இந்த யானையோட ஆசீர்வாதமும் ஆதரவும் உனக்கு எப்பவும் உண்டுமா. என் சப்போர்ட் இல்லைனாலும் நீ நிச்சயமா இதை சாதிப்ப. உண்மை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பொய்யால ஜெயிக்க முடியாதுமா. தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. அடுத்த அரை மணி நேரத்துல நான் உன் முன்னாடி நிப்பேன். போதுமா? வரம்மா. டிரைவர், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அப்படியே ரிவர்ஸ் வாங்க. மோகன், இங்க வாங்க. இந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அது பூச்சி ஆஸ்பத்திரியில் போயிட்டு விசாரிச்சுட்டு வர்ற வழியில் ஒரு ஃபோன் வந்துச்சு சார், அதான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவில் ஹாஸ்பிட்டலே இல்லையே. அது சொல்லுங்க. இல்லை சார், சாரி சார், ஒரு பர்சனல் வேலை சார், அதுக்கு தான் இப்படி. டியூட்டி நேரத்தும் போது பர்சனல் வேலை செய்கிறது எனக்கு பிடிக்காது. நானும் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது சார். ரொம்ப எமர்ஜென்சி சார். அப்படின்னு எமர்ஜென்சி? ஃபோன் பில் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. கட்டலைன்னா கட் பண்ணிவிடுவாங்க. என் பொண்டாட்டியும் இவ்வளோ தூரம் வந்து போக முடியாது சார். ஃபோன் பில் கட்ட இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். எனக்கு அப்படிலாம் கட்டி பழக்கம் இல்லை சார். நேரில் கட்டினா தான் சார் திருப்தி. இதையே முதல்லையே சொல்ல. சொன்னால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களோன்னு தான் சார். இப்போ தான் உங்களை தப்பாக நினைக்கவே தோணுது. முதல்ல நான் என்ன வேலை சொன்னனோ அதை செய்யுங்க. சரிங்க சார். டிரைவர், என்ன பதில் கொடுத்தாலும் எடக்கு மடக்காவே கேள்வி கேட்குறாரு. ரொம்ப நாளைக்கு காலம் தள்ளாதோ, மாட்டிடுவோமோ? விஜய், இந்த போட்டோஸ் எல்லாம் எப்போ எடுத்தது? 4-5 நாளா அவங்கள ஃபாலோ பண்ணி எடுத்தேன். நீங்க வேலை தேடி போறப்போ எனக்கு அதான வேலை. நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது. அவங்க கண்ணில் நீ மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன, என் உயிர் போயிருக்கும். ஏய் விஜய், என்ன இவ்வளோ சிம்பிளா சொல்ற? எப்ப என்ன சீரழிச்சாங்களோ அப்பவே என் மனசு செத்து போயிடுச்சுங்க. உயிர் போறத பெரிய விஷயம். விஜய், இப்படி எல்லாம் பேசாத விஜய். மனசு முழுக்க வெறுப்போட கசப்பான அனுபவத்தோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது.
ஒரு சராசரி பொண்ணுக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கும் கிடைக்கணும். உன் வாழ்க்கை முழுசா நீ அனுபவிச்சு வாழணும். அதுக்கு துணையா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சாரிங்க, உங்க ஆசை இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. விஜய், 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 என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஐயோ, நான் விளையாட்டுக்கு சொன்னதை போய் நீங்க எங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இனிமே விளையாட்டுக்கு கூட நீ அந்த மாதிரி சொல்லாத. சரி, நான் பேசுனதை வேணும்னா வாபஸ் வாங்கிக்கிறேன், போதுமா? போதாது. இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அதுக்கு அவசியமே இல்லைங்க. எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. என்ன டீட்டெயில்ஸ்? ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா பிளான் மட்டும் கரெக்டா இருந்தா போதாது. அதுக்கு தேவையான எக்ஸிகியூஷன் பெர்ஃபெக்ட்டாவும் கரெக்டாவும் இருக்கணும். அந்த 3 பேரும் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க, எங்கெல்லாம் போறாங்க, திரும்ப வீட்டுக்கு எப்ப வராங்க, இதெல்லாமே தெரிஞ்சாதான் யாரை எப்படி கார்னர் பண்றதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த ஃபாலோ அப். அதெல்லாம் சரி, உன் ஃபாலோ போட ரிசல்ட் என்ன? ஏதாவது ஐடியா கிடைச்சதா? ஆமாங்க. என்ன ஐடியா? ஏய் விஜி, இது யாரு? அந்த பொறுக்கிங்களோட அடுத்த விக்டிம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. பொண்ணுங்களை கெடுக்கிறதையே தொழிலா வச்சிருக்கானுங்களே அந்த 4 பாவிங்க. அவனுங்க இந்த பொண்ணை தான் அடுத்ததா ரேப் பண்ண போறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? 4 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனே, இது கூட தெரியலன்னா எப்படிங்க? இந்த பொண்ணை ரேப் பண்ண வைக்க போறதே நான் தான். வேணாம் விஜய், வேணாம். இது நடக்கூடாது. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இவ நல்ல பொண்ணுன்னு எதை வச்சு சொல்றீங்க? கோயில்ல ஒரு தடவை நான் அந்த பொண்ணை பார்த்திருக்கேன் விஜய். பாட்டி, நல்லா இருக்கீங்களா பாட்டி? யாருமா நீ? எப்படி இருக்கீங்க? யாருமா நீ? என்ன பாட்டி, என்ன மறந்துட்டீங்களா அதுக்குள்ள? நான் பிரியா பாட்டி. பிரியாவா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. போங்க பாட்டி, நீங்க ரொம்ப மோசம். கெல்லிஸ்ல இருந்தப்ப உங்க வீட்டு பக்கத்துல சந்தியான ஒரு அம்மா இருந்தாங்கல்ல? ஆமா, அவங்க பொண்ணுதான் நானு. சந்தியாவோட பொண்ணா நீ? ஆமா ஆமா பாட்டி. சின்ன வயசுல எப்பவும் உங்க வீட்டுல தான் விளையாடிட்டு இருப்பேன். நீங்க தான் என்ன குளிப்பாட்டி விடுவீங்க, சாதம் எல்லாம் ஊட்டி விடுவீங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. போங்க பாட்டி. ஐயோ இல்லடா கண்ணே, உன்னை 5-6 வயசுல பார்த்தது. கிடுகிடுன்னு வளர்ந்துட்டியா? அடையாளமே மறந்து போச்சுடா கண்ணே. ஆள் அடையாளம் தெரியாம இருக்கலாம் பாட்டி, பேர் கூடவா தெரியாம இருக்கும்? பாட்டிக்கு வயசாச்சு இல்லம்மா, எல்லாம் மறந்து போச்சு. ஆனா நீ மறக்காம வந்து பேசுறியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருக்கட்டும் பாட்டி, என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நீ மகராசியா இருக்கணுமா, என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. நீங்க இப்ப எங்கம்மா இருக்கீங்க? ஸ்ரீராம் நகர்ல 4வது தெரு பாட்டி. நான் அட்ரஸ் எழுதி தரேன், கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். வரம்மா. ஏன் பாட்டி கண் கலங்குறீங்க? உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்ற, இந்த பாட்டி கிட்ட உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லடா. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, நான் தரேன் பாட்டி உங்களுக்கு. வேண்டாம்மா, சொன்ன கேளு, வேணாம். பரவாயில்ல பாட்டி, வேங்க பாட்டி, வேங்க. வாங்க பாட்டி, நானே உங்களை டிராப் பண்றேன். வேண்டாம்மா, நானே மொல்ல போய்க்கிறேம்மா. வாங்க பாட்டி, சும்மா நானே உங்களை டிராப் பண்றேன். விஜய், என்ன நீ பாட்டுக்கு சிரிக்கிற? ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு அந்த பொண்ணு நல்லவன் நம்பிட்டீங்களே. அந்த அப்பாவித்தனத்தை நினைச்சா சிரிப்பு தாங்க வருது. ஒருத்தங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிஞ்சுக்க ஒரு இன்சிடென்ட் பத்தாதா? உண்மையா இருக்கிற உங்களை மாதிரி மனுஷங்களை புரிஞ்சுக்க ஒரு வார்த்தை கூட போதுங்க. ஆனா நடிக்கிறவங்களையும் வேஷம் போடுறவங்களையும் ரொம்ப நாள் பழகினா கூட புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ அந்த பொண்ணு வேஷம் போடுதுன்னு சொல்றியா? சொல்றது என்ன, அவ லட்சணம் என்னன்னு நேர்லயே காமிக்கிற, வாங்க.
விஜி? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, காரணம் என்னன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எனக்கு இங்க நிக்கவே பிடிக்கலமா. ஏன்? இன்னைக்கு சனிக்கிழமை, குடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா வருது. ஆம்பளைங்க குடிக்கிறது சகஜம் தாங்க. அப்படி இருந்து உங்களுக்கு இங்க நிக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு வாரம் தவறாம இங்க வந்து குடிச்சு கும்மாளம் அடிக்கிறாளே, அவளை எப்படி நீங்க நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க? நீ யார சொல்ற? யாரையா? த கிரேட் லாயர் பாப்பநாயக்கம் பாளையம் நாச்சிமுத்து, அவரோட ஒரே பொண்ணு. அதோ வர பாருங்க. என்ன சொல்ற விஜய்? இவதான் நாச்சிமுத்து பொண்ணா? ஏன் நம்ப முடியலையா? ஏன் அவர் என்ன உத்தமரா இல்ல ஒழுக்க சீலரா? பணத்துக்காக வசதியான வாழ்க்கைக்காக சத்தியத்தை வித்து பொழைக்கிற ஒரு தேர்ட் ரேட்டட் கிரிமினல் தானே. அவர் போட்டு வேற எப்படி இருப்பா? அவ கெட்டவளாவே இருக்கட்டும் விஜய். அந்த 4 பேர்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். என்ன சிரிக்கிற விஜய்? இவள அந்த 4 பேர்கிட்ட மாட்டி விட போறதே நாம தான். ஏய், என்ன விஜய் விளையாடுறியா? 4 ரேபிஸ்ட் கிட்ட அந்த பொண்ணை மாட்டி விட போறேன்னு சொல்ற. இது உங்களுக்கு விளையாட்ட தெரியுதா? விஜய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ சொல்ற மாதிரி செஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நானும் ஒரு பொண்ணு தாங்க. என் வாழ்க்கைய பத்தி அன்னைக்கு யாராவது யோசிச்சாங்களா? சந்தோஷமா அமைய வேண்டிய என் வாழ்க்கைய எல்லாரும் சேர்ந்து கெடுத்தாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் சரினா இப்ப நான் செய்ய போறதும் சரிதாங்க. உன் ஆர்குமெண்ட்டை என்னால ஏத்துக்க முடியல விஜய். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது நியாயம்தான். ஆனா நம்ம பழி வாங்குற வெறிக்காக ஒரு பொண்ணை பலி கொடுக்கறது ரொம்ப தப்புமா? இப்படி தப்பு தப்புன்னு ஒதுங்கி போறதுனாலதான் தப்பானவங்க மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு போறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அவங்க வழியில தான் போய் அடிக்கணும். நீ என்ன சொன்னாலும் எனக்கு இது சரியா படல விஜய். நான் பாதிக்கப்பட்டவன்னு தெரிஞ்சதும் கோர்ட்ல என்ன தோக்கடிச்சானே நாச்சிமுத்து, அவன் செஞ்சது மட்டும் நியாயமாங்க? அப்பா செஞ்ச தப்புக்கு பொண்ணு என்னமா பண்ணுவா? அவளை அடிச்சாதாங்க அவனுக்கு வலிக்கும். எனக்கு நடந்த கொடுமை அவன் பொண்ணுக்கும் நடக்கணுங்க. அப்பதாங்க ஏன் நிலைமை அவனுக்கும் புரியும். இன்னொரு பொண்ணுக்கு இதே அநியாயம் நடக்கிறப்போ அவ பக்கம் நிக்கணுங்கிற புத்தி வரும். அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னா நாம இதை செஞ்சுதாங்க ஆகணும். இதான் உன் முடிவா? ஆமா. சரி வா போலாம். ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? உன் முடிவு சரியோ தப்போ, நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன். தேங்க்ஸ்ங்க. ஆனா ஒண்ணு, மனசுல இருக்கிற கசப்பும் வெறுப்பும் என் விஜயை இவ்வளவு நெகட்டிவா மாத்தணும்னு நான் எதிர்பார்க்கல. சரி வா போலாம்.